கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் தினமும் காலை 1 மணி நேரம் நடக்கும் பொழுது ஜெபிக்க வேண்டும் என்ற பாரத்தையும் கர்த்தர் கொடுத்ததினால் நான் அவ்விதமாக நடந்து கொண்டு ஜெபித்த அந்த ஜெபத்தை இந்த இடத்தில் நான் பதிவிட்டிருக்கிறேன். கேட்டு பயனடையும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மகா பரிசுத்தரும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிறவரும் மகிமையுமான என் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனே, உம்மை போற்றி தாழ உமக்கு முன்பாக பணிகிறேன். ஆண்டவரே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எவ்வளவு இனிமையானது. என்னை போன்ற ஒரு பாவிக்கு ஆண்டவரே, தகுதியில்லாத எனக்கு மெய்யாலுமே ஆண்டவரே, உம்முடைய கிருபை மிகவும் ஆண்டவரே மேன்மையானது, மகிமையானது. தேவா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாக நீர் இருக்கிறீரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. கிருபையின் ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறேன். நான் மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மை போற்றுகிறேன் ஐயா. எவ்வளோ அருமையான கிருபை, எவ்வளோ அருமையான மேன்மை ஆண்டவரே. ஐயோ தாப்பனே ஆண்டவரே, சொல்லி முடியாத ஈவுக்காய் ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, சொல்லி முடியாத ஈவு என்று வேதம் சொல்லுகிறது. கிருபை என்பது சொல்லி முடியாத ஈவு, அதை சொல்லி தீராது. ஆம் ஆண்டவரே, தேவனே, இந்த உலகத்தில் அழிந்து போக வேண்டிய ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கிறீர். எவ்வளோ பெரிய ஆண்டவரே கிருபையின் ஐஸ்வர்யம் ஆண்டவரே. இது ஐஸ்வர்யம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் ஒரு இம்மி கூட இதற்கு ஈடு இல்லை ஆண்டவரே. ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் என்பது தகப்பனே அள்ளித்தீராதது ஆண்டவரே. அனுபவிக்க அனுப்பி வைக்க சுவையானது, மகிமையானது, இனிமையானது. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, ஒரு பாவிக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் இது மாத்திரம்தான். அழிந்து போகிற ஒரு உலகம், அநித்தியமான வாழ்க்கை, பாவத்தினால மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேடி அலைகிற ஒரு வாழ்க்கையின் காலம் இது. ஆனாலும் ஆண்டவரே, அருமையான தேவனே, நானுமை தெரிந்து கொள்ளவில்லை. நான் பாவ வழியில் ஓடிக்கொண்டிருந்தேன், அழிவின் பாதையில் ஓடிக்கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்து கொண்டீர். கர்த்தாவே, நீர் என்னை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. நீர் என்னை தெரிந்து கொண்டீர். அதற்காக ஸ்தோத்திரம். கிருபையின் ராஜாவே, நீர் என்னை தெரிந்து கொண்டீர். அதுதான் எனக்கு தெரியும் தகப்பனே. அன்பின் ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்து கொண்ட கர்த்தர். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா. மகிமையின் கர்த்தாவே ஸ்தோத்திரம். தேவா, உமக்கு நன்றி செலுத்துற. முக்கியமாக இந்த காரியத்தை நீர் ஆண்டவரே வாய்க்க பண்ணும். என்னுடைய ஆண்டவரே கணிப்பினால் அல்ல, இது உம்முடைய காரியம். தேவனே, நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். கொண்டு இந்த தேசத்துக்கு கொண்டு வர பண்ணி, நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன், கட்டுவேன், இடிக்க மாட்டேன். ஆண்டவரே, நீர் மெய்யான தேவன் ஒருவர். நீர் மெய்யான தேவன் ஆண்டவரே. நீர் மெய்யான ராஜா. அதற்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை வணங்குகிறேன் ஆண்டவரே. எவ்வளவு அருமையாக நேர்த்தியாக சகலத்தையும் செய்கிறீர். எவ்வளவு அற்புதமாக ஆண்டவரே நீர் ஆண்டவரே அனைத்தையும் ஆண்டவரே செப்பனிடுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தேவா, நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறேன் கர்த்தாவே. உம்மை வணங்குகிறேன் ஆண்டவரே. மகிமின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே, உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே. தேவா ஆண்டவரே, எவ்வளோ அருமையாக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீர் வழிநடத்தி சென்றிருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் அல்ல, இந்த உலகத்தின் மேன்மையில் அல்ல, நீர் என் தேவனாக இருக்கிறதில் நான் மேன்மை பாராட்டுகிறேன் ஆண்டவரே. வேறு எதை குறித்தும் நான் மேன்மை பாராட்டவில்லை ஆண்டவரே. என் தேவனை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன்.
என் தேவன் இந்த பாவியாக என்னுடைய வாழ்க்கையில மகிமேறமா செய்ததை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். என் தேவன் அற்புதமாக என்னுடைய வாழ்க்கையில நடப்பித்த காரியங்களுக்காக ஆண்டவரே நான் ஸ்தோத்திரம் செலுத்தி மேன்மை பாராட்டுவேன். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. அருமையான தேவனே எமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் ராஜாவே எமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ராஜாவே எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவா, நன்றியோடு மை துதிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த ஏழை பாவி கூப்பிட்டான். நிச்சயமாக ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை நீர் அள்ள தட்டவில்லை தகப்பனே. ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர். நிச்சயமாக ஆண்டவரே, நான் நம்பி எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கும் பொழுது சீர்படுத்துகிறீர், செம்மைப்படுத்துகிறீர். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொன்ன அந்த பவுல் இவ்வளவு உண்மையாய் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆண்டவரே, நான் யாரிடத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கேன் என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, நேர்மையான தேவன், உம்முடைய வேத புத்தகத்துக்காய் ஸ்தோத்திரம். மடியமடிமாக ஆண்டவரே, வேதமே எனக்கு ஆதாரம், வேத புத்தகம் எனக்கு ஆதாரம், வேத சத்தியம் எனக்கு ஆதாரம். ஒன்றுமில்லை ஆண்டவரே. கர்த்தாவே, கண்மலையின் மேல் கட்டும்படியாக வேத சத்தியங்கள் எனக்கு போதுமானவர்களாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தீரே. ஆண்டவரே, பிரபஞ்சத்தின் அதிபதியினால மனக்கண்கள் குருடாயிருந்த என்னுடைய வாழ்க்கையில பாவத்தினால் ஆண்டவரே அழிந்து கொண்டிருந்த ஒரு வாலிபனாக, ஆண்டவரே, திகைத்து என்ன செய்வதென்பதை அறியாதவனாக, தோல்வியின் வழியாய் கடந்து போன ஒரு நிலையில ஆண்டவரே என்னை நீர் உருவாக்கும்படியாக இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டுகள் ஆயிற்று. என்னுடைய வாலிப பிராயத்தை நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களை ஆண்டவரே நான் சந்தித்தேன், தோல்விகளை சந்தித்தேன். எதிர்காலத்தின் வாழ்க்கையினுடைய காரியம் நோக்கம் எல்லாம் ஒரு கேள்விக்குறியா போயிடுச்சு. ஆனால் ஆண்டவரே, இவர்களின் மத்தியிலே நீர் அழகாக செய்கிறீர். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவரே, திரும்பி பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றையும் நீர் அழகாக நேர்த்தியாக செய்திருக்கிறீர். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் என் அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரம் என் அன்பின் ராஜாவே, ஸ்தோத்திரம் என் அன்பின் மீட்பரே, எமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் ராஜாவே, எமக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்களின் தேவனே, எமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா, உம்மை போற்றுகிறேன், நான் வணங்குகிறேன். நல்ல தேவனே, எமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் ராஜாவே, எமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு மை துதிக்கிறேன். ஆண்டவரே, தேவா, தேவா, எவ்வளவுதான் உம்மை துதித்தாலும் ஆண்டவரே போதாது. எக்காலமும் நான் உம்மை ஸ்தோத்திரிப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய அருமையான பாதங்களில் என்னை ஆண்டவரே கொண்டு வருகிறேன். உம்முடைய அருமையான பாதங்களில் என்னை தாழ்த்தி வருகிறேன் ஐயா. உம்முடைய அருமையான பாதங்களில் ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். பாவியாகின் மேல் கிருபையாயிரும், பாவியாகின் மேல் இரக்கமாயிரும், பாவியாகின் மேல் தயவாகிரும், பாவியாகின் மேல் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஆண்டவரே இரக்கத்தையும் தயவையும் கட்டளையிட்டு வழி நடத்தும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, எமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ராஜாவே, எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த காரியத்தை மட்டுமாக ஆரம்பிக்க நீர் கிருபை கொடுத்தீரே தேவனே, ஒரு ஆரம்பத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே அற்புதமான ஆரம்பத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த அற்புதமான ஆரம்பத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தாவே, தேவா, தேவா, எவ்வளவு மேலானவர் நீர், எவ்வளவு அற்புதமானவர் நீர், எவ்வளவு ஆச்சரியமானவர் நீர். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நன்றியோடுமை துதிக்கிறேன். ஆண்டவரே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லாவற்றிலும் உடைய கிருபை. ஐயோ தாப்பனே, ஒரு அறிவீனனான என்னை ஆண்டவரே நீர் வழி நடத்தி செல்லுகிறீர் என்றால் நிச்சயமாக என்னுடையதல்ல. என்னால் மட்டும் நான் அந்த பாதை, என்னால் மட்டும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே காண்ட எல்லா நன்மைகளும் கர்த்தருக்கே உரியது. இது ஈவாய் அடியனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவரே, ஈவாய் அடியனுக்கு கொடுக்கப்பட்டது. உலகத்தின் பணத்தினால் அல்ல ஆண்டவரே, உலகத்தினுடைய எந்த ஒரு காரியத்தினால் அல்ல.
ஆண்டவரே, ஒன்றுமில்லாத ஆண்டவரே கர்த்தாவே, அநித்தியமான காரியத்தினால் அல்ல, ஆனால் ஆவிக்குரிய கிருபை எனக்கு இவ்வளோ கூட்டி கொடுத்திருக்கிறேன். ஆவிக்குரிய ஆண்டவரே நன்மைகளை கொடுத்திருக்கிறேன். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவரே, எத்தனை உபகாரங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, எத்தனை உபகாரங்களை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் கட்டியிருக்கிறீர் என்பதை நான் நினை பார்க்கும் பொழுது மிகாலுமே ஆண்டவரே மிக மிக அதிகம் தகப்பனே. ஆண்டவரே, உபகாரங்கள் மிக மிக அதிகம். அதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. அவர் செய்த சகல உபகாரங்களை என்னை பார்க்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே, எவ்வளவாக நான் உம்மை துதிக்க வேண்டியவனாக இருக்கிறேன், எவ்வளவாக உம்மை ஸ்தோத்திரிக்க வேண்டியவனாக இருக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவனே தேவனே, என் அக்கிரமங்களெல்லாம் நீர் மன்னித்தீரே. ஆண்டவரே, என் அக்கிரமங்களெல்லாம் நீர் மன்னித்தீர். என் நோய்களெல்லாம் இம்மட்டும் நீர் தாங்கி வழி நடத்திருக்கிறேன். சொல்லப்போனா என் பிராணனை அழிவுக்கு நீர் விலைக்கு மீட்டு, ஐயோ ஆண்டவரே, redeemed thy life from destruction. இது எவ்வளவு உண்மை ஆண்டவரே. மெய்யாலுமே என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே நீர் அழிவுக்கு நீர் விலைக்குத்தான் மீட்டிருக்கிறீர். அழிந்து போயிருப்பனே ஆண்டவரே, மாம்ச இச்சையினால நான் அழிந்து போயிருப்பேன். ஐயோ ஆண்டவரே, எவ்வளோ நான் வழி விலகி போயிருப்பேன் ஆண்டவரே. நான் பாவத்தை தேடி ஓடின வேளையில் எப்படி என்னை தடுத்து ஆட்கொண்டீர் ஆண்டவரே. பாவம் என்னை தேடி வந்த பொழுது என்னை எப்படியாக ஆண்டவரே என்னை தடுத்து கொண்டீர். ஆமா ஆண்டவரே, பாவம் என்னை தேடி வந்தது, அப்பொழுது நீர் தடுத்து கொண்டீர். பாவத்தை நான் தேடி ஓடினேன், அப்பொழுது என்னை தடுத்து கொண்டீர். தேவா, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் ஐயா, உம்மை போற்றி வணங்குகிறேன் ஆண்டவரே. இவ்வளவு ஒரு நல்ல தேவன், இவ்வளவு கிருபையின் தேவன். உண்மையாலுமே நான் சொல்ல முடியும், பிராணனை அழிவுக்கு நீர் விலைக்கு இருக்கிறீர், மீட்டு இருக்கிறீர். redeemed thy life from destruction. ஆம் ஆண்டவரே. ஐயோ, இந்த உலகத்துல என் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம போயிருந்திருக்கும். இந்த உலகத்துல அழிந்து போயிருக்கும் ஆண்டவரே. இந்த உலகத்துல என் வாழ்க்கை வீணாய் போயிருக்கும். ஆமாண்டவர், வீணாய் போனது மத்தில அழிவே நான் அறுத்திருக்கணும். ஆனாண்டவரே, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி என்று பார்க்கிறமே, crown of thee. உண்மையாலுமே ஆண்டவரே, அதுதான் உண்மை. crown of thee with loving kindness and tender mercies. ஐயோ ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஐயா. நான் வெட்கப்பட்டு போகல ஆண்டவரே. ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போகவில்லை. ஐயோ தாப்பனே, நான் வீணாய் ஓடினேன் என்று சொல்ல முடியாது. என்னுடைய வாழ்க்கை நீர் அவ்வளவு அழகாக ஆண்டவரே நீர் வழி நடத்தி சென்றீர். என்னுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவரே நீர் எவ்வளவாக நீர் காத்து கொண்டீர், இரக்கத்தை காண்பித்தீர், தயவை கட்டளையிட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நான் நன்றியோடுமை துதிக்கிறேன், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றியோடுமை போற்றுகிறேன், நன்றியோடுமை வணங்குகிறேன் ஆண்டவரே. நல்ல தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையாலுமே ஆண்டவரே, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி என்று நிச்சயமாக இது ஒரு முடிசூட்டுதல் தான் ஆண்டவரே. ஒரு ராஜ கிரீடம் வைக்கப்பட்டதை போலத்தான் இது. ஆமா ஆண்டவரே, இது மெய்யாலுமே ஒரு ராஜ கிரீடம் வைக்கப்பட்டதை போலதான் என்று சொல்ல முடியும் தகப்பனே. நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, நமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் ராஜாவே, ஆண்டவரே, என்னை நீர் அமிதமாக ஆண்டவரே முடிசூட்டி இருக்கிறீர். ஐயோ ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அழிவுக்கு விலைக்கு மீட்டது மாத்திரமல்ல, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் என்னை முடிசூட்டின கர்த்தர் அவர் அல்லவா. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறான். satisfy thy mouth with good things and thy youth is renewed like the eagles. ஆமாண்டவரே, நன்மையினால் என் வாயை என்னை திருப்தி ஆக்குகிறீர் ஆண்டவரே. ஐயோ, இந்த உலகம் என்னை திருப்தி ஆக்குறதில்ல, இந்த உலகம் என்னை திருப்தி ஆக்கல. ஆனா ஆண்டவரே, மெய்யாலுமே என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே என்னை திருப்தியாக வைத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். போதும் என்ற மனதுடனே உடைய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நீர் நல்லவர் ஆண்டவரே.
நீதியான ஒரு கர்த்தர். நிச்சயமாகவே நீர் நீதியை செய்கிறீர் ஆண்டவரே. நிச்சயமாகவே நீர் நீதியை செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் நீதியின் தேவனாக இருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, நீர் அநீதியில் பிரியப்படுகிறவர் அல்ல. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, நீர் எவ்வளவு அழகாக நீதியில் பிரியப்படுகிறவராக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, மெய்யாலுமே ஆண்டவரே. தேவா, உண்மையாலுமே ஆண்டவரே, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. உண்மைதான் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே, ஆவிக்குரிய இளமையை நீர் கொடுத்திருக்கிறேன். ஆம் ஆண்டவரே, எனக்கு வயதானாலும் ஆவிக்குரிய விதத்தில் நாளுக்கு நாள் என்னை இளமையாக ஆண்டவரே வாழுகிற ஒரு ஆவிக்குரிய இளமையை எனக்கு கொடுத்திருக்கிறேன். முன்பை விட இன்றைக்கு நான் இன்னும் ஆவிக்குரிய விதத்தில் இளமையை அதிகமாய் பெற்றவனாகவே வாழுகிறேன். நிச்சயமாக சொல்ல முடியும், முன்பை விட நான் என்னுடைய வாழ்க்கையில இளமையை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர். அநேக ஆவிக்குரிய நன்மைகளை கொடுத்து வருகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆம் ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மெய்யாலுமே ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர் என்பதை தேவா ருசித்து பார்க்கும்படியாக எனக்கு நீர் கிருபை காண்பிக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நான் நன்றி செலுத்துகிறேன். இரக்கமுள்ள ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உம்மை போற்றி வணங்குகிறேன் ஆண்டவரே. எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே. தேவா ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவர். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நான் ஒரு ஒடுக்கப்பட்ட மனுஷன். பாவம் என்னை ஒடுக்கிற்று. பாவம் என்னை ஆண்டவரே தலைகுனிய வைத்திற்று. பாவம் என்னை ஆண்டவரே அவமானத்துக்குள்ளாக்கிற்று. பாவம் என்னை ஒரு கோழை ஆக்கிற்று. பாவம் என்னை ஆண்டவரை அழித்தது. ஆனால் ஆண்டவரே, உம்முடைய நீதியினாலும் கிருபையினாலும் இந்த நியாயத்தினாலும் ஆண்டவரே என்னை நிலைநிறுத்திருக்கிறீர். என்னை உயர்த்தி நிலைநிறுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆம் ஆண்டவரே. தேவாமை துதிக்கிறேன் ஆண்டவரே. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்தருக்கும் தெரிய பண்ணினார். ஆம் ஆண்டவரே, நான் ஒன்று சொல்ல முடியும், எனக்கும் நீர் தெரிய பண்ணினீர் ஆண்டவரே. இந்த ஏழை பாவிக்கும் கூட நீர் தெரிய பண்ணினீர் ஆண்டவரே. மோசேக்கும் இஸ்ரவேல் புத்தருக்கு மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எனக்கும் கூட ஆண்டவரே உம்முடைய வழியை தெரிய பண்ணினீர்னா. ஐயா, இவ்வளோ ஒரு பெரிய மூடன் ஆண்டவருடைய வழியை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் ஆண்டவரே? நான் தெரிந்து கொள்ள முடியாதே. எனக்கு ஆவிக்குரிய விவேகம் இல்லையே, ஞானம் இல்லையே. ஆனா உண்மையால இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கும் பொழுது ஒன்று சொல்லுகிறேன், ஆண்டவர் எனக்கு நிச்சயமாக எனக்கும் கூட அவருடைய வழிகளை தெரிய பண்ணியிருக்கிறார். இல்லைன்னா நான் அழிந்திருப்பேன். இல்லைன்னா அவர் என்னை வழிநடத்தாமல் இருந்திருப்பார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் என் கரம் பற்றி என்னை கொண்டு செல்லாமல் இருந்திருப்பாரானா? ஐயோ ஆண்டவரே, நான் வழி தப்பி போகக்கூடியவனாயிற்றே. தேவா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே. ஓ தேவனே, உன்னதமான ஒரு மனுஷன் மோசே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இஸ்ரவேலர். ஆனால் அதில் எனக்கும் ஒரு பங்கை கொடுத்திருக்கிறேன்னா, அதில் எனக்கும் கூட ஆண்டவரே நீர் ஒரு பங்கை கொடுத்திருப்பேர் என்று சொன்னா, அது ஆண்டவரே கர்த்தாவே மிகையாகாது. உண்மை ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, எனக்கு இந்த ஸ்லாக்கியமா, எனக்கும் கூட இந்த ஸ்லாக்கியமா ஆண்டவரே. நான் மிக ஒரு தாழ்ந்த நிலையில் ஆண்டவரே, உலக அளவில் மிகவும் கீழானவன்.
ஒன்றுமில்லாதவன், அற்பமான குடும்பம், எந்த விதத்தில் ஆண்டவரே எனக்கு தகுதியும் இல்லை, மேன்மையும் இல்லை. ஆனா ஆண்டவரே, உண்மையாலுமே ஆண்டவரே கர்த்தாவே, நீர் உருக்கம இரக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவருங்கிறது என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒன்னு சொல்ல முடியும். உண்மைதான், உண்மையாய் சொல்ல முடியும். என் ஆண்டவர் உருக்கம் உள்ளவர். ஆண்டவரே, என் மேல் நீர் உருக்கம் உள்ளவராக இருக்கிறீர், இரக்கம் உள்ளவராக, நீடிய சாந்தம். ஐயோ ஆண்டவரே, அது ஒன்று சொல்ல முடியும். என் வாழ்க்கையில என் ஆண்டவர் நீடிய சாந்தம் உள்ளவர். அது நிச்சயமாக ஒன்று சொல்லக்கூடும். என் ஆண்டவர் நீடிய சாந்தம் உள்ளவர் என்பது நான் மறுக்க முடியாதது. ஆண்டவரே, நீடிய சாந்தம் என்பது ஆண்டவரே மறுக்க முடியாத உண்மை. நீடிய சாந்தமுள்ள கர்த்தர் அவர். எவ்வளோ வழிகள் நான் எவ்வளோ ஆண்டவரே, நான் ஒரு மோசமான மனுஷனாயிற்றேன். இப்போ நான் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, என்ன இடத்துல ஆண்டவரே நான் எவ்வளவு மோசமான குணம் உள்ளவன். ஆண்டவரே, அருவருக்கப்படத்தக்கவன் இல்லையா? ஆமா ஆண்டவரே, நான் அருவருக்கப்படத்தக்கவன். நான் இன்னைக்கும் என்னுடைய எல்லாவற்றையும் ஒரு மனிதன் அறிவானானால் நான் ஒரு தேவ மனிதன் என்று சொல்வதற்கு எந்த ஒரு அத்தாட்சியுமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களும் இன்னைக்கும் ஒருவேளை என்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், இது கிருபையினால் அவைகள் எல்லாம் ஆண்டவரே நீக்கி என்னை வழிநடத்தி கொண்டு போகிறீரே ஒழிய, உண்மையாலுமே இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பார்க்கும் பொழுது நான் மேன்மை பாராட்ட இடத்துல என்ன இருக்கு? ஒரு தேவ பிள்ளை என்று சொல்வதற்கு என்ன இருக்கு? அவ்வளோ காரியங்கள் ஆண்டவரே, பொறுமையாய் என்னுடைய வாழ்க்கையில செயல்படுகிறீர் என்பது மாத்திரம்தான் உண்மை. பொறுமையாய் என்னுடைய வாழ்க்கையில நடப்பிக்கிறீர் என்பதுதான் உண்மை. அதுக்கு மேல என்னால ஒன்றும் சொல்ல முடியாது. இது மெய்யாலுமே நீடிய பொறுமை உள்ளவர் தான் ஆண்டவரே. மெய்யாலுமே நீடிய பொறுமை உள்ளவர் ஆண்டவரே. தேவா, நம்முடைய கிருபையின் உயரத்தை சொல்ல முடியுமா? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுதல் மேல் கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கு. உண்மையாலுமே ஆண்டவரே, கிருபையின் உயரம் ஆண்டவரே எவ்வளவு பெரிது. ஆண்டவரே, இந்த பூமிக்கும் வானத்துக்கும் ஆண்டவரே இவ்வளவு ஒரு பெரிய கிருபையா ஆண்டவரே மனிதனுக்கு காட்டுறதுனாலதான் இந்த ஒரு பாவியையும் எடுத்து ஆண்டவரே அவனை பரிசுத்தமாக்குகிறீர், தூய்மைப்படுத்துகிறீர், கழுவுகிறீர், சுத்திகரிக்கிறீர். ஐயோ ஆண்டவரே, ஒரு பாவியை ஆண்டவரே மெய்யாலுமே நீர் ஒரு உன்னதமான ஆண்டவரே அளவுல நீர் ஆண்டவரே எடுத்து நிலைநிறுத்துகிறீர் என்று சொன்னாது உண்மையாலுமே ஆண்டவருடைய கிருபை என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆண்டவரே, ஆண்டவரே, அது மிகையாகாது தாப்பனே, மெய்யாலுமே அது மிகையாகாது. கிருபையின் தேவனே, இரக்கங்களின் ராஜாவே, அது மெய்யாலுமே மிகையாகாது. ஆண்டவரே தேவா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உண்மையாலுமே ஆண்டவரே, கிருபையின் உயரம் ஐயோ அளவிடப்பட முடியாது. கிருபையின் அளவை ஆண்டவரே பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவாக அவருடைய கிருபை பெரிதா இருக்கிறது. அவருக்கு பயந்தவர்கள் மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் என்னுடைய பாவங்களை என்னை விட்டு விலக்கினார். ஐயோ, பாவத்தின் ஆதிக்கத்தை விட்டு என்னை விலக்கியிருக்கிறேன். ஐயோ, பாவத்தின் பயங்கர ஒரு அடிமையாயிற்றேன். நானு பாவத்தினுடைய ஒரு பயங்கர அடிமை ஆண்டவரே. எனக்கு தெரியும் எப்படி நான் பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தேன்றது எனக்கு தெரியும். ஆனா ஆண்டவரே, இந்த பாவத்தை மட்டுமல்ல, இந்த பாவத்தன்மையும் கூட நீர் விளக்குகிறவராக இல்லைன்னா ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ முடியாது. ஆண்டவரே, பாவம் இல்லாம வாழ முடியாது. பாவத்தினுடைய ஈர்ப்பினுடைய அவரை பயங்க அகோரத்துக்கு விழாம அவன் வாழ முடியாது. ஐயோ, அவன் வாழ முடியவே முடியாதுன்னு தான் எனக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்லுவேன். ஆமா ஆண்டவரே, நீர் என்னை அந்த பாவத்தில் என்று, இந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் என்று என்னை ஆண்டவரை வெளியே கொண்டு வராமல் இருந்திருப்பாரானால் இந்த சாக்கடையில தான் இன்றைக்கு இருப்பேன். சாக்கடை, பாவம் ஒரு சாக்கடை, மாம்சத்தின் இச்சை ஒரு சாக்கடை, மாம்சத்தின் காரியங்கள் ஒரு சாக்கடை. ஆண்டவரே, ஆண்டவரே,
இது மெய்யாலுமே சாக்கடை தான். ஆனா தேவனே, இந்த உளையான சேற்றிலிருந்து ஆண்டவரே, ஒரு மனிதன் உளையான சேற்றிலிருந்து வெளியே வர முடியுமா? காலாகாலத்துக்கு அவன் எழும்பும்படியாக முயற்சித்தாலும் மறுபடியும் தானே விழுவான், மறுபடியும் தானே அவன் விழுவான். உளையான சேற்றிலிருந்து அவனை யார் தூக்க முடியும்? ஆண்டவரே, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீரே. உண்மையாலுமே ஆண்டவரே, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல, ஐயோ ஆண்டவரே, இந்த உலக பிரகாரமான ஒரு தகப்பன் என் பிள்ளைகளுக்கு எவ்வளவு இறங்குகிறான். இந்த பிள்ளைகள் தவறு செய்தாலும் பொறுத்துக் கொள்ளுகிறான். அவருடைய நலனை விரும்புகிறான். அவர்களுக்காக தன்னுடைய ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எவ்வளவு தியாகம் செய்யறான். தன்னையும் இழந்து போக அவன் ஆயத்தமா இருக்கிறான். ஆனா ஆண்டவரே, பொல்லாத இந்த உலகத்தின் தகப்பனை விட நீர் எவ்வளவு ஒரு மேலான தகப்பன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல ஆண்டவரே, எனக்கு நீர் இறங்குனதுனாலதான். ஐயோ ஆண்டவரே, தேவா ஆண்டவரே, இந்த உலகத்தில் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆண்டவரே கர்த்தாவே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் பாக்கியமானது. அதை போல ஒரு மேன்மையான ஸ்லாக்கியம் ஒரு மனுஷனுக்கு இருக்க முடியுமா? அதை விட ஒரு மேன்மையான ஸ்லாக்கியம் என்பது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடுமா? இல்ல ஆண்டவரே, இருக்கவே வாய்ப்பில்லை தகப்பனே. இருப்பதற்கு சுத்தமா வாய்ப்பில்லை. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல ஆண்டவரே எனக்கு இறங்குகிறேன். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. ஒன்றையும் உம்முடைய வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, கிருபையின் மேல் கிருபை, எவ்வளவு கிருபையின் மேல் கிருபை வெற்றி என்று சொல்லுகிறது. ஆண்டவரே, அவருடைய பரிபூர்ணத்திலிருந்து, கிறிஸ்துவின் பரிபூர்ணத்திலிருந்து கிருபையின் மேல் கிருபை பெற்று வாழுகிற வாழ்க்கை. உண்மையாலுமே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது கிருபையின் மேல் கிருபை பெற்று நாளுக்கு நாள் புதிய கிருபைகளை பெற்று வாழுகிற ஒரு வாழ்க்கையாகவே இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் என்ன சொல்லக்கூடும் தகப்பனே? நாளுக்கு நாள் புதிய கிருபைகள், புதிய இரக்கங்கள், கிருபையின் மேல் கிருபை பெற்று வாழுகிறேன். ஆண்டவரே, உண்மையாலுமே கிருபை என்பது ஒரு கிருபை என்ற ஒரு காரியம் இல்லாமல் இருந்திருக்குமானால், கிருபை என்ற ஒரு காரியம் இல்லாமல் இருந்திருக்குமானால் என்னை போன்ற ஒரு பாவிக்கு நம்பிக்கை என்பது இல்லவே இல்லை. ஆண்டவரே, என்னை போன்ற ஒரு பாவிக்கு ஆண்டவரே நம்பிக்கை என்பது இருந்திருக்க எந்த விதத்திலுமே வாய்ப்பில்லை. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை துதித்து போற்றுகிறேன் ஆண்டவரே. உம்மை துதித்து நான் வணங்குகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவாதி தேவனே, மகிமையின் ராஜாவே, உம்முடைய வார்த்தை எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே எவ்வளவு ஆழமான ஒன்றாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆண்டவரே, வாழ்க்கையில் ஒடுக்கப்படுகிற அப்ரஸ்ட் வெளியில தாப்பனே, பல காரியங்களினால நெருக்கப்படுகிற வழியில், ஒருவேளை ஆண்டவரே பல காரியங்களினால தகப்பனே நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளில் ஆண்டவரே நீர் எவ்வளோ கர்த்தாவே ஆச்சரியமானவராக இருக்கிறீர், அற்புதமானவராக இருக்கிறீர், மகிமையுள்ளவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம். மெய்யாலுமே உம்முடைய மகிமை, மெய்யாலுமே உம்முடைய கருவை எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது ஆண்டவரே, எவ்வளவு அற்புதமாக இருக்கிற தாப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், உங்களை துதித்து போற்றுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, கர்த்தர் இரக்கமும் ஆண்டவரே நீர் எவ்வளவாக நீர் ஆண்டவரே உருக்கம் உள்ள கர்த்தர். ஆண்டவரே, உருக்கம், இரக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை உள்ளவர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவாமை துதிக்கிறேன்,
உடைய கிருபை எவ்வளவு இனிமையானது. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உம்மை அண்டிக் கொண்டு வாழுகிற கிருபையை அதிகமா எனக்கு தாரும். சுயத்துக்கு மறித்து கிறிஸ்துவுக்குள்ளாக நான் காணப்பட வேண்டுமே. ஆண்டவரே, சுயத்துக்கு மறித்து கிறிஸ்துவுக்குள்ளாக நான் காணப்பட வேண்டுமே. ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் போக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. ஐயோ ஆண்டவரே, எவ்வளோ ஒரு நிலையற்ற மனித வாழ்க்கை, எவ்வளோ ஒரு நிலையற்ற மனித வாழ்க்கை ஆண்டவரே. ஆம் தாப்பனே, இது ஒரு யாருமே ஒரு நிலையற்ற வாழ்க்கை. ஆம் ஆண்டவரே, மனிதனுக்கு உடைய மரணம் மறைக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு அவனுடைய காரியம் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆம் ஆண்டவரே, தேவா தேவா, உம்முடைய ஆண்டவரே கருவை அண்டிக் கொண்டு வாழுகிற வாழ்க்கையை போல பாதுகாப்பான வாழ்க்கை எதுவும் இல்லை. ஆண்டவரை சார்ந்து வாழுகிற வாழ்க்கையை போல பாதுகாப்பானது எதுவுமே இல்லையே ஆண்டவரே. எவ்வளோ சீக்கிரம் மனிதனுடைய வாழ்க்கை ஆண்டவரே புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. ஒரு புல் எதுக்கு பொருந்த ஆண்டவரே? ஐயோ தாப்பனே, டேஸ் ஆர் as grace. ஒரு புல் எவ்வளவு நாளைக்கு வாழ முடியும்? எவ்வளவு நாளைக்கு நிலைத்திருக்க முடியும்? எவ்வளவு நாளைக்கு அது ஆண்டவரே வெகு சீக்கிரத்தில் கருகி போகிற ஆண்டவரே வாழ்க்கை என்பது எவ்வளவு குறுகியது. ஐயோ தாப்பனே, இந்த குறுகிய வாழ்க்கையில உம்மை கண்டு கொண்டு வாழுகிறதை போல வேறு ஆசீர்வாதமான வாழ்க்கையில் ஆண்டவரே, இந்த குறுகிய கால வாழ்க்கையில உண்மையான ஒரு பிரயோஜனத்தன்மை என்பது உம்மை சார்ந்து உடைய கிருபை அண்டிக் கொண்டு வாழுகிறது தான். என் ஆண்டவரை சார்ந்த உடைய கிருபையை பற்றி கொண்டு வாழுகிறது தான். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு நாளும் தகப்பனே என்னுடைய வாழ்க்கையில உடைய கிருபையின் மேன்மையை உணராமல் வாழ்ந்திட வேண்டாம் ஆண்டவரே. ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த கிருபையை ஆண்டவரை அண்டிக் கொண்டு வாழுகிற அந்த காரியத்தை நான் விலகி போயிடக்கூடாது. வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே. இந்த கிருபை எனக்கு தேவை. இந்த கிருபை எனக்கு தேவை. அதிகமாய் தேவை. அதிகமாய் நான் பலவீனனா இருக்கும் பொழுது அதிகமான கிருபை எனக்கு தேவை. ஐயோ தகப்பனே, ஒளியின் புஷ்பத்தை போல் போக்கிறான் ஆண்டவரே. புல்லில் போக்குற ஒரு சின்ன புஷ்பம் ஆண்டவரே, காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று. ஐயோ தாப்பனே, மனிதனுடைய வாழ்க்கை என்பது எவ்வளவு சொற்பமானது. ஆனால் ஆண்டவரே, மனிதன் அதை நினைவு கூறாமல் ஐயோ அது எப்பொழுது அவன் வாழ்கிறதை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறானே. உலகத்தில் ஆண்டவரே பெரிய காரியங்களை சாதிக்கிறதை போல பெரிய காரியங்களை ஆண்டவரே அவன் ஆண்டவரே கர்த்தாவே நிறைவேற்றுவதைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறானே. மன்னியும் ஆண்டவரே, கிருபையாய் மன்னியும் தகப்பனே. ஆண்டவரே பத்தாவே, எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையினுடைய குறுகிய காலத்தை நினைவு கூற கிருபைதார். எவ்வளோ சீக்கிரம் என்னுடைய நாட்கள் கடந்து போச்சு ஆண்டவரே. எவ்வளோ சீக்கிரம் என்னுடைய நாட்களுமே 71 வருடங்கள் எவ்வளோ சீக்கிரமா கடந்து போயிடுச்சு ஆண்டவரே. ஆண்டவரே, ஐயோ இந்த பூ காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. ஆண்டவரே, ஆண்டவரே, எவ்வளோ கர்த்தாவே, ஆண்டவரே, மனித வாழ்க்கை என்பது எவ்வளவு குறுகிய வாழ்க்கை ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியா என்றைக்கும் உள்ளது. தகப்பனே, உமக்கு பயந்து வாழ்கிற கிருபை எவ்வளவு ஆச்சரியமா. ஐயோ, இது எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷமான வார்த்தையாக இருக்கிறது ஆண்டவரே. உமக்கு பயந்து வாழுகிறதில், ஒரு பரிசுத்த பயத்தோடு வாழுகிறதுல எவ்வளவு ஆசீர்வாதங்கள் மலிந்து கிடக்கிறது. கர்த்தருடைய கிருபையோ
அவருக்கு பயந்தவர்கள் மேல். தகப்பனே தகப்பனே, உமக்கு பயந்து வாழ கிருபைதா. துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலைக்கு காணும். துணிகரமாக நான் எதையுமே செய்ய வேண்டும் கூடாது. துணிகரமாக நான் எதையுமே ஆண்டவரை செய்யக்கூடாது, சிந்திக்க கூடாது. பாவத்தை என்னை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. துணிகரமான பாவத்தை விட்டு என்னை எடுத்து போடும் கிருபையின் தகப்பனே. துணிகரமான பாவத்தை என்னை விட்டு நீர் அகற்றி போடும் ஆண்டவரே. துணிகரமான பாவத்தினை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. ஆண்டவரே ஆண்டவரே, இல்ல தகப்பனே, கர்த்தருக்கு பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை தேவை. என் தேவன், அவருக்கு நான் பரிசுத்தமாய் வாழணும், பரிசுத்த பாத்திரமாய் வாழணும், அவருக்கு உகந்த ஒரு மனுஷனா நான் வாழணும். என் ஆண்டவரோடு வாழணும், அவரோடு கூட இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு தேவை. ஆம் ஆண்டவரே, எமக்கு பயந்து நான் வாழணுமே கர்த்தாவே, அதுதான் என்னுடைய பெரிய தேவை ஆண்டவரே. ஆனா தகப்பனே, இவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது ஆண்டவரே. எமக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையில எவ்வளோ மேலான காரியம் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியா என்றென்றைக்கும் உள்ளது. ஐயோ ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் என்பது ஆவிக்குரிய பொக்கிஷம். ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களே இந்த ஆவிக்குரிய பொக்கிஷம் தான் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை. அது அளவிடப்பட முடியாதது ஆண்டவரே. இல்ல தகப்பனே, இது நித்தியமான காரியம் இல்லை, ஆவிக்குரிய பொக்கிஷம். ஆண்டவரே கர்த்தாவே, அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய், and his righteousness unto children's children from everlasting to everlasting. ஐயோ ஆண்டவரே, அநாதியாய் இருக்கிறது என்று எண்ணி பார்க்கணும் ஆண்டவரே. இது எவ்வளவு மேலானது, எவ்வளவு உன்னதமானது ஆண்டவரே, எவ்வளவு உயர்வானது கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஐயோ, இந்த உலகத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்று எவ்வளவு பணமும் பொருளும் சேர்த்து வைக்கிறதுல பெற்றோர்கள் ஆர்வமாக இருக்கிறது பார்க்கிற ஆண்டவரே. ஆனா ஆண்டவரே, அதை விட மேலானது ஆண்டவருடைய நீதியை சுதந்திரத்துக் கொள்ளும்படியான ஒரு அருமையான ஆசீர்வாதம் இல்லையா? ஒரு அருமையான ஆசீர்வாதம் இல்லையா? ஆண்டவரே ஆண்டவரே, எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது ஆண்டவரே. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. ஆண்டவரே ஆண்டவரே, உம்முடைய உடன்படிக்கை நான் உம்மோடு உடன்படிக்கை செய்யல இல்லை ஆண்டவரே. கிறிஸ்துவின் மூலமாக என்னோடு நீர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர். என்னை காத்துக்கொள்ள, வழி நடத்த, முற்றுமுடிய ரட்சிக்க, பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்ல ஆண்டவரே, உடைய உடன்படிக்கை எவ்வளவு மேலானது. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறீர், உடன்படிக்கையின் ராஜாவாக இருக்கிறீர். ஸ்தோத்திரம் தகப்பனே, நீர் உடன்படிக்கையின் ராஜாவாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் உடன்படிக்கையின் மீட்பராக இருக்கிற ஸ்தோத்திரம். நீர் உடன்படிக்கையினுடைய இரட்சகராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே, எவ்வளவு அற்புதமான கர்த்தர், எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். ஆண்டவரே, வேதத்தில் அந்த உடன்படிக்கையை பார்க்கும் பொழுது ஐயோ தாப்பனே ஆண்டவரே, உடன்படிக்கை என்பது என் கர்த்தருக்குரிய ஒரு அருமையான காரியம். ஆண்டவரே, கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த உடன்படிக்கை, God of the covenant. ஆண்டவரே, எவ்வளவு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை இது. ஆண்டவரே, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவளின் ஜனமாயிருப்பார்கள் என்று சொல்லுகிறீர். ஸ்தோத்திரம் தகப்பனே. நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவளின் ஜனமாயிருப்பார். ஆண்டவரே ஆண்டவரே, இதெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது தகப்பனே,
நீர் மெய்யாலுமே உடன்படிக்கையின் தேவன். நீர் உடன்படிக்கை செய்கிறவர் மாத்திரமல்ல, உடன்படிக்கையை காத்துக் கொள்ளுகிறவர். ஆண்டவரே, எங்கேயோ கிடந்த ஒரு நீசனை ஆண்டவரே நீர் உடன்படிக்கைக்கு உட்படுத்தியிருக்கிறேன் என்று எண்ணி பார்க்கும் பொழுது, தேவா, இது எவ்வளவு ஆச்சரியமானதாக இருக்கிறது, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது. எங்கேயோ கிடந்த ஒரு பாவியை திரைத்துவ தேவனின் உடன்படிக்கைக்குள்ளாக ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அவர்கள் செய்த உடன்படிக்கையின் மூலமாக கர்த்தாவே, இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். The covenant of the triune God. ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு கூட்டை ஜனத்தை பிதானவர் தெரிந்து கொண்டு ஆண்டவரே அவர்களுக்காக மரிக்கும்படியாக குமாரனை அனுப்பி குமாரன் செய்து முடித்த அந்த மகத்துவமான ரட்சிப்பை பசுத்த ஆவியானவர்களை நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவரே, எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம். உடைய வேதம் எதை சொல்லுகிறது? உடைய வேதம் எதை சொல்லுகிறது? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது பொய் அல்ல, இது பொய்யான காரியம் அல்ல. தேவனுடைய வார்த்தை இதை குறித்து சொல்லுகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். என் ஆண்டவருடைய வார்த்தை இதை குறித்து சொல்லுகிறது. அதில் என்னை உடன்படித்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் இதை குறித்து சரியா என்ன ஒரு இம்மியும் கூட விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு மூடன். ஆனால் ஆண்டவரே, நீர் எவ்வளவு அற்புதமாக இந்த உடன்படிக்கையை ஆண்டவரே செய்தவர் மாத்திரமல்ல, இந்த உடன்படிக்கைக்குள்ளாக என்னை உட்படுத்தி இருக்கிறீர்கள். அது எனக்கு மிகுந்த ஆச்சரியமா இருக்கிறது. ஆண்டவரே, உலகம் உண்டாக்குறதாக இந்த உடன்படிக்கை ஒரு ஊட்டை ஜனத்தை நீர் தெரிந்து கொண்ட ஆண்டவரே, உங்களை உடன்படிக்கைக்கு உட்படுத்தி இருக்கிறேன், என்னை உட்படுத்தி இருக்கிறீரே. ஆண்டவரே, நான் எவ்வளவாக உமக்கு உண்மையுள்ளவனாய் வாழணுமே, எவ்வளவு உண்மையுள்ளவனாய் உமக்கு நான் வாழணுமே, எவ்வளவு பிரியமுள்ளவனாய் வாழணுமே. ஆண்டவரே, என்னை மன்னியும் ஐயா, என்னை கிருபையாய் மன்னியும், என்னை தயவாய் மன்னியும். ஆண்டவரே, இந்த உன்னதமான அளவுக்கு நான் பாத்திரனாக வாழல, ஆனால் பாத்திரனாக வாழுவேனானால் அது எவ்வளவு நலமாக இருக்கும். என் ஆண்டவருடைய கிருபைக்கு நான் பாத்திரனாக வாழுவேனானால் ஆண்டவரே, அது எனக்கு எவ்வளவு ஒரு பெரிய சிலாக்கியமாக இருக்குமே. ஸ்தோத்திரம் என தகப்பனே. ஆண்டவரே, இதெல்லாம் என்னை பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய பொக்கிஷத்தை ஆண்டவரே, பொக்கிஷ சாலையை எனக்காக நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இது என்னை பார்க்கும் பொழுது இந்த பொக்கிஷ சாலையை எனக்கு நீர் ஆண்டவரை திறந்து கொடுத்திருக்கிறீரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இதை அறியாத எத்தனை மக்கள், ஐயோ, இந்த ஆவிக்குரிய கிருபை அறியாமல் எத்தனை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவரே, மன்னியும் ஐயா, கிருபையாய் மன்னியும். ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய மகா பெரிய பொக்கிஷத்தை அறியாமல் எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ரட்சியும் கர்த்தாவே, கிருபையின் தேவனே, நீ ரட்சித்தரலும். இரக்கமுள்ள ஆண்டவரே, நீ ரட்சித்தரலும் ஐயா. அன்பின் ராஜாவே, அநேக மக்களை ரட்சியும். ஐயோ, உம்மை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ மக்கள் ஆண்டவரே, இந்த பாவம் அவர்களை திருப்திப்படுத்தும் என்று எண்ணி அனைத்தியமான பாவ சந்தோஷத்தை நோக்கி ஓடுகிற எதையோ மக்கள் ஆண்டவரே, தயவாக மன்னியும் ஆண்டவரே. எனக்கு ஆத்துமாக்களை தாரும், எனக்கு ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே, எனக்கு ஆத்துமாக்களை தாரும். என்னை கேளும் ஜாதிகளை எமக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் சொன்ன ஆண்டவரே, எனக்கு ஆத்துமாக்களை தாரும், எனக்கு ஆத்துமாக்களை கொள்ளையாய் தாரும் ஆண்டவரே. என்னை கேளும் என்று சொன்னீரே, எனக்கு ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே. இந்த சபையில உயிர்மீழ்ச்சி தேவை, உயிர்மீழ்ச்சி தேவை. ஐயோ, உயிர்மீழ்ச்சி இல்லைன்னா, உயிர்மீழ்ச்சியை நீர் அனுப்பாமல் போனார் ஐயோ, இந்த ஆத்துமாக்கள் மடிந்து விடுவார்களே, இந்த ஆத்துமாக்கள் நரக ஆக்கினைக்கு ஐயோ சென்று விடுவார்களே. ஐயோ ஆண்டவரே, எவ்வளோ ஸ்லாக்கியம்,
இவ்வளவு ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கிக்க கேட்டோம். ஐயோ, அந்த ஆத்துமாக்கள் ஜீவனை பெறாதவர்களாக, ஆண்டவரே நினைத்தே ஜீவனை பெறாதவர்களாக, ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்பட வந்த கர்த்தர் அல்லவா. ஜீவன் உண்டாயிருக்க மாத்திரமல்ல, பரிபூர்ணப்பட வந்த கர்த்தர். ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே, ஐயோ தேவனுடைய காரியங்களை ஆண்டவரே அந்நிய காரியமாய் எண்ணி வாழ்கிறவளை மன்னியும். ஐயோ தேவா, தேவா, எவ்வளவாக ஆண்டவரே, ஐயோ நமக்காக வாழக்கூடிய வாழ்க்கையுடைய சிலாக்கியத்தை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே. அழிந்து போகிறது மாத்திரமல்ல, உடைய ஆத்துமாவை நரகத்துக்கு கொண்டு போகும்படியான பாவத்தை நேசித்து அவர்கள் ஓடுகிறார்களே, பாவத்தை நேசித்து ஓடுகிறார்களே. ஐயோ ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, மன்னிக்க மாட்டீரா, திருப்ப மாட்டீரா? உம்மாலே கூடும், உம்மாலே கூடும் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆறு ஆத்துமாவை ஆண்டவரே ரட்சிக்க கூடும். நீர் ஒருவரே பாவத்தின் வழியிலிருந்து ஒரு ஆத்துமாவை திருப்பக்கூடும். நீர் ஒருவரே ஆண்டவரே ஒரு ஆத்துமாவை உயிர்ப்பிக்க கூடும். நீர் ஒருவரே ஒரு பாவியை ஆண்டவரே நீதிமானாக்குகிற கர்த்தர். நீர் ஒருவரே ஒரு பாவியின் உள்ளத்துல மனம் திரும்புதலை, ஜீவனுக்கு எதுவான மனம் திரும்புதலை கொடுக்க முடியும். ஐயோ, மனம் திரும்புதல் தேவை. மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கிறதே. மனம் திரும்புதல் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறதே. ஐயோ ஆண்டவரே, மனம் திரும்ப கூடாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையில என்ன கடினமா ஆண்டவரே நிலைகள் இருக்கிறது. இல்ல தகப்பனே, மனம் திரும்ப வேண்டும். மனந்த சபையை கிருபையாக்க நோக்கி மனம் திரும்புதலின் ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமுடைய வார்த்தை பிரசிக்கப்படும் பொழுது ஐயோ ஆண்டவரே, அது கர்த்தாவே வீணாய் போகிறதாக அல்ல. ஐயோ ஆண்டவரே, கர்த்தாவே ஆண்டவரே, அது விசுவாசனால் பொறிக்கப்படுகிற ஒன்று பொறுக்கி போடப்பட வேண்டும். பலன் கொடுக்கப்படாபடிக்கு உலக கவலைகள். ஐயோ தகப்பனே, உலக கவலைகள் எத்தனை ஆத்துமாக்களை அழித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே, அழித்துக் கொண்டிருக்கிற உலக கவலைகளை அருமையாய் கர்த்தாவே முற்றிலுமாக நீக்கி செமையான காரியங்களை செய்யக்கூடிய நீர் இருக்கும் பொழுது உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் ஐயோ அவர்களை ரட்சிப்பார். ரட்சிப்புக்கு புறம்பாக்குகிறதே, ரட்சிப்புக்கு புறம்பாக்குகிறதே. ரட்சிக்கூடாபடிக்கவுடைய கண்கள் குருடாய் போயிருதே ஆண்டவரே. ஆண்டவரே, ரட்சிக்கூடாபடிக்கவுடைய கண்கள் ஐயோ தகப்பனே குருடாய் போகிறதே. ஐயோ அவருடைய ஆத்துமா என்னை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த தருணத்தை அவர்கள் இழந்துட்டார். ஒருவேளை இந்த கிருபையின் காரியத்தை இழந்துட்டார். மாயை பின்பற்றி கிருபையை போக்கடிச்சுட்டார். ஐயோ அவருடைய நிலை எவ்வளவு பயங்கரம், அவருடைய நிலை எவ்வளவு பயங்கரம் ஆண்டவரே. எங்கே போவார்கள்? இந்த வேதம் உண்மை, இந்த வேதம் பொய் சொல்லல, இந்த வேதம் பொய் சொல்லல. ரெண்டே ரெண்டு இடம் தான் இருக்கு, ஒன்று நரகம், என்று மோட்சம். பவுல் ஜனம் காண்கிறவர்கள் அல்ல, காணாதவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான ஆண்டவரே. ஆண்டவரே, காண்கிறவர்களே அல்ல, காணாதவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிற நமக்கு ஐயோ தகப்பனே, கிருபையின் ராஜாவே. ஐயோ இந்த மக்கள் இல்லை, உடைய வேதம் போய் சொல்லல. அவர்கள் ஆண்டவரே இந்த காலங்களை வீணாக்கிட்டா. ஒருவேளை இந்த காலங்களை எல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே அலட்சியப்படுத்திட்டா. இந்த காலங்களை அவர்கள் ஆண்டவரே பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாமல் போவார்கள். ஐயோ இந்த ரட்சிப்பை விலை மதிக்காமல் போவார்கள். இவ்வளவு பிரதான ரட்சிப்பை கொடுத்து கவலையற்று வாழ்ந்து விடுவார்கள். ஐயோ ஆண்டவரே, ஐயோ தகப்பனே, இவ்வளவு பிரதான ரட்சிப்பை கொடுத்து அக்கறையற்று வாழ்ந்து விடுவார்கள். ஐயோ நிச்சயமாக நரகம் என்பது உண்மை, நரகம் என்பது உண்மை ஆண்டவரே. ஐயோ இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் பொய் சொல்லலை, பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அவன் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றணும்? இல்லை ஆண்டவரே, இல்லை தகப்பனே. வேதத்தினுடைய ஒரு பகுதியை நான் நம்புறேன். இந்த வேதத்தின் ஒரு எழுத்தாகும், ஒரு எழுத்தின் ஒரு பாகம் ஒழிந்து போகாது, ஒழிந்து போகவே போகாது.
வேதத்தில் ஒரு எழுத்தாலும் ஒரு எழுத்தின் ஒரு பாகலும் நிச்சயமாக ஒளிந்து போகவே வாய்ப்பே இல்லை. ஆண்டவரே, ஒளிந்து போக வாய்ப்பே இல்லை. இல்லை தாவரே, இல்லை இல்லை இல்லை. நரகம் என்பது உண்மை. ஆண்டவரே, இந்த நரகத்தினுடைய கொடுமை விவரிக்கப்பட்டிருக்கிறது உண்மை. ஐயோ, அதுக்கு முடிவில்லையே, அதுக்கு முடிவில்லையே என்று எண்ணி பார்க்கும் பொழுது, ஐயோ, அந்த சபையில வருகிற மக்கள் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு, ஆண்டவரே எச்சரிப்பை கேட்டு, ஸ்லாக்கியத்தை கேட்டு, ஐயோ ஆண்டவரே, ஐயோ தகப்பனே வேண்டாம், இல்லை ஆண்டவரே ஒருவரும் வேணாய், ஐயோ இந்த நபர்களை எல்லாம் பாரு, ஐயோ அவர்கள் கண்களை திறக்க மாட்டீரா, உலகில் அவைக்குரிய கண்களை திறக்க மாட்டீரா, உங்களை விட்டு விட்டீரா, உங்களை விட்டு விட்டீரா. ஆண்டவரே, இவ்வளோ வருஷங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கறவங்களா இருக்காங்க. ஒரு இன்மையும் ஆண்டவரை மாற்றம் இல்லையே, ஒரு இன்மையும் மாற்றம் இல்லையே தேவா. ஏன் ஆண்டவரே, ஏன் தகப்பன் உடைய காரியங்கள் ஏன் இவ்வளவு மலிவாக காணப்படுகிறது? ஏன் இவ்வளவு அற்பமா அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது? ஏன் ஆண்டவரே அவர்களுடைய வார்த்தையை நம்ப முடியலையே, உடைய வார்த்தையை சார்ந்து வாழ முடியலையே? எவ்வளோ சத்தியத்தை கேட்டாலும் ஐயோ தகப்பனே, அதை குறித்து அக்கறை இல்லை, அதை குறித்த உணர்வில்லையே. வாரா வாரா ஆண்டவரே ஆண்டவரே, ஏன் தகப்பனே, ஏன் ஆண்டவரே, ஐயோ தகப்பனே, எப்படி அது முடியும்? ஐயோ, நீர் கிரியை செய்யலாம், முடியாதுதான் ஆண்டவரே. நீர் விடுதலையாக்கும். இல்லை தகப்பனே, இந்த சபையில உயிர் மீட்சி தேவை. இல்லை இல்லை, உயிர் மீட்சியே ஆண்டவரே. ஐயோ தகப்பனே, ஆண்டவரே, பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவ உங்களில் உருவாகும் அளவு கற்ப வேதனைப்படுகிறேன். எனக்கு கற்ப வேதனைப்பட தெரியாது தகப்பனே. கிறிஸ்துவ ஆத்மாவில் உருவாகும் அளவு ஐயோ கற்ப வேதனை, ஒரு ஸ்திரியானுடைய கற்ப வேதனை எவ்வளவு கொடியது ஆண்டவரே. ஒரு ஸ்திரியானுடைய கற்ப வேதனை எவ்வளவு கொடியது தகப்பனே. ஐயோ ஆண்டவரே, அதை விட ஆத்ம வேதனை ஆண்டவரே, நான் கூட எனக்கு தருவீரான நல்லமா இருக்கு. ஆத்மாக்களுக்காக நான் கற்ப வேதனைப்பட்டா நல்லது. ஆத்மாக்களுக்காக ஒரு ஸ்திரியை போல, ஒரு ஸ்திரியை போல நான் கற்ப வேதனைப்படுகிறது நல்லது. ஆத்மாக்களுக்காக ஒரு ஸ்திரியை போல ஆண்டவரே ஆண்டவரே நான் கற்ப வேதனைப்பட்டாலும் நல்லது தகப்பனே. ஐயோ ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவனுடைய மனவேதனை, மனவேதனை ஆண்டவரே. பவுல் சொல்ற மனவேதனை எங்க ஆண்டவரே? ஆத்மாக்களை குறித்த மனவேதனை எங்க? ஐயோ, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், ஐயோ ஆலயத்தில் போதவர்கள், ஆத்மா பாரம் எங்கே ஆண்டவரை? தரப்பலுக்கு ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணோம். இல்லை ஆண்டவரே, இல்லை தகப்பனே. ஐயோ, அந்த ஆத்மா பாரத்தை தாரும் ஆண்டவரே. எனக்கு எஞ்சி இருக்கிற நாட்கள் எவ்வளவு தெரியாதானா? நான் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆத்ம பாரம் உள்ளவனா ஆண்டவரே வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே, ஒரு ஆத்ம பாரம் உள்ளவனாகவே வாழ விரும்புகிறேன். என் ஆண்டவரை போல, என் ரட்சகரை போல, என் மீட்பரை போல ஆண்டவரே நீர் எப்படியாக ஜெபித்தீரே, முழுவதும் ஜெபித்தீரே, அதிகாலையற்றோடு சென்று ஜெபித்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எப்படியெல்லாம் நீர் ஜெபித்திருக்கிறீர். ஆனா ஆண்டவரே, ஐயோ மனிதனுக்கு நேரமில்லை, ஜெபிக்க நேரமில்லை. ஐயோ ஆண்டவரே, இன்னைக்கு ஜெபிக்க நேரமில்லை, இன்றைக்கு ஜெபிக்க நேரமில்லை. நரகத்துல முடிவில்லாத நித்தியத்துல ஜெபித்துக் கொண்டே இருப்பான். ஆனால் விடுதலை இல்லையே, விடுதலை இல்லையே. ஐயோ, அந்த சபை மக்களை விட்டு விடுவேரா? இப்படியே விட்டு விடுவேரா? ஆண்டவரே, இதே நிலையில தான் நான் பார்க்கணுமா? அவருடைய மனம் மாறாத நிலையில, காலகாலமா பார்த்த நிலையில தான் தொடர்ந்து அவர்களை பார்க்க வேண்டுமா? ஆண்டவரே, வேறு மீட்பின் வழி இல்லையா? வேறொரு மீட்பின் ஆண்டவர், நம்முடைய மீட்பின் வழியை அறியாமலே மறித்து விடுவார்களா? இந்த சபையில எத்தனை பேர் மறித்தவர்களும் உண்டு. எங்க போயிருக்கிறாங்க? ஐயோ ஆண்டவரே, இல்லை தாப்பனே, இல்லை ஆண்டவரே, நீ ரட்சியம், ரட்சியம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ ரட்சித்தருளுமையா. ஐயோ தாப்பனே, ஆண்டவரே, குடும்பங்களில் சமாதானம் இல்லை, விடுதலை இல்லை.
ஐயோ, பிள்ளைகள் தெய்வ பயத்தை பெற்றோர்களை பார்க்க முடியல. ஆண்டவரே, ஆண்டவரே, பிள்ளைகள் தெய்வ பயத்தை பெற்றோர்களிடத்துல பார்க்க முடியலையே. கர்த்தாவே, கர்த்தாவே, பிள்ளைகள் தான் தெய்வ பயத்தை பெற்றோரிடத்துல பார்க்க முடியலையே. கிருபையின் தேவனே, இறக்குகளின் ராஜாவே, சாத்தானுடைய காரியங்களை அவன் மாற்றி போடும். No, my God is with me. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஒரே இந்த சபையில உயிர் மீட்சி தேவை. இந்த சபையில உயிர் மீட்சி தேவை. இந்த சபையில உயிர் மீட்சியை அடுவரே ஒருவேளை இல்லை தகப்பனே, நீ நிச்சயமாக ஜபத்தை கேட்கிறவர். நிச்சயமாக ஜபத்தை கேட்கிறேன் ஆண்டவர். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துல ரட்சிப்பு வேணும். ஆண்டவரே, ரட்சியும் ரட்சியும் ஆண்டவரே. ஐயோ, ரட்சியும் ஆண்டவரே, ஒவ்வொருவரை ரட்சியும். தைக்கியத்தின் போதரில் எழுப்பும். ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிர்ப்பியும் ஆண்டவரே, உயிர்ப்பியும். தேவாவியனுடைய உயிர்ப்பித்தலை பார்க்க வாஞ்சிக்கிறேன். தேவாவியனுடைய உயிர்ப்பித்தலை பார்க்க வாஞ்சிக்கிறேன். தேவாவியனுடைய அளமான கிரியை பார்க்க வாஞ்சிக்கிறேன். ஆத்துமாக்கள் ஆண்டவரே மனம் திரும்புதலை பார்க்க வாஞ்சிக்கிறேன். ஆத்துமாக்கள் தேவனுக்குள்ளாக எழும்புகிறதை பார்க்க வாஞ்சிக்கிறேன். ஆத்தும தாகத்தோடு சபை எழும்புகிறதை பார்க்க வாஞ்சிக்கிறேன். அதுதான் தேவை, அதுதான் தேவை, அதுதான் தேவை. ஆண்டவரே, அவருடைய தேவை பெரிதாக இருக்கிறதே. ஐயோ ஆண்டவரே, வார வார தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது என்னை மன்னியும், என்னை மன்னியும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிரசங்கமும் ஆண்டவரே தேவாவியினால் பலப்படுத்தப்பட்டதாக. ஆவியானவரே, நீர் ஒருவரே உயிர்ப்பிக்கிறவர். ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறவரின் தேவன் அல்லவா? ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறவர் ரட்சகர் அல்லவா? ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறவரின் பரிசுத்த ஆவியானவர் அல்லவா? பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் உயிர்ப்பிக்கிறவர் அல்லவா? உயிர்ப்பியும் ஐயா, உயிர்ப்பியும் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, ஆத்துமாக்களை நீர் உயிர்ப்பிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க வேண்டும். இளதாப்பனே, நீர் உயிர்ப்பித்தாக ஆண்டவரே, நீர் உயிர்ப்பித்தாக வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, உயிர் மீழ்ச்சி தேவை, உயிர் மீழ்ச்சி தேவை. உயிர் மீழ்ச்சி இல்லைன்னா ஐயோ ஆண்டவரே, பரிதாப நிலையோடு இந்த சபை மடிந்து விடும். இந்த சபை மடிந்து விடும். இந்த குடும்பத்தில் உயிர் மீழ்ச்சி தேவை. குடும்பத்தின் மக்களோடு உயிர் மீழ்ச்சி தேவை. இந்த ஐக்கியத்தில் போதவர்கள் மத்தியில் சபைகளில் உயிர் மீழ்ச்சி தேவை. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படணுமே. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படணுமே. இந்த பிரஜாதிகள் மத்தியில் உம்முடைய நாமம் மகிமைப்படணுமே. இந்த பிரஜாதிகள் மத்தியில் தேவனுடைய நாமம் மகிமைப்படணுமே. ஆண்டவரே, ஆண்டவரே, தேவா, தேவா, பிரஜாதிகள் மத்தியில் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமே. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். உம்முடைய நாமம் உயர்ந்ததாக இருக்க வேண்டுமே. உம்முடைய நாமம் மேன்மையானதாக இருக்க வேண்டுமே. ஐயோ தகப்பனே, கிருபையின் ராஜாவே, இரக்கங்களின் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படணும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை இல்லாத எல்லா காரியங்களும் சபையில் எடுத்து போடும். என்னுடைய ஆண்டவருக்கு மகிமை, என் ஆண்டவருக்கு மகிமை. ஐயோ, என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு மகிமையை செலுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறோம். உமக்கு மகிமையை செலுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறோம். என் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிற ஒரு வாழ்க்கையாகவே இருக்க வேண்டுமே தவிர, தகப்பனே, கிருபையின் ராஜாவே, ஆண்டவரே, இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில நான் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆம் ஆண்டவரே, என்னுடைய சுய பிரஸ்தாபத்துக்கு அல்ல. ஐயோ, எடுத்து போடும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை திருடுகிற பாவத்துக்கு என்னை விலக்கி இல்லை ஆண்டவரே, வேண்டாம். என் ஆண்டவருடைய மகிமை இல்லை. நான் ஒரு பாவிதான். இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன். அவருடைய கிருபை, அவரை மகிமைப்படுத்த முடியாத கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, கிருபையை நான் பெற்றுக் கொள்ளுகிறவன். உம்மை மகிமைப்படுத்தாமல் நான் வாழ்வேனானால் மன்னியும் ஆண்டவரே.
ஆண்டவரே, நான் சிறுக வேண்டும். மேட்டுமையான சிந்தனைகள் எல்லாம் எடுக்கப்படணும். மேட்டுமை என்பது வேண்டாம், அது என்னை அழிக்கும் சக்தி. மேட்டுமை என்பது என்னை தேவனை விட்டு விலக்கி போடுகிற. ஐயோ ஆண்டவரே, நீ தூரத்தில் அறிகிற, என்னை தூரத்துக்கு கொண்டு செல்கிறது, ஆண்டவர் விட்டு விலக்கி விடுகிறது. மேட்டுமை வேண்டாம், எனக்கு மேட்டுமை வேண்டாம் ஆண்டவரே. தாழ்மையை தார் ஆண்டவரே. நான் ஒவ்வொரு காரியத்திலும் அவருக்கு மகிமை செலுத்த வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள் கூட போய் வந்து ஜெபிக்க கிருபை கொடுத்தீர். அது உடைய கிருபை ஆண்டவரே. எல்லாவற்றுடைய கிருபை நினைவு கூர்ந்து ஆண்டவரே, நான் வாழ வேண்டியவனாக இருக்கிறேன். கிருபை தான், வேறு ஒன்றும் இல்லை. கிருபை ஆண்டவரே, உமக்காக நான் வாழணும், உம்முடைய நாமத்தின் மகிமைக்கு என்று வாழணும். என்னை ஆண்டவரே சுத்திகரி, என்னை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தமான பாத்திரமாய் ஆண்டவரே, எனக்கு பரிசுத்தத்தை வாஞ்சிக்கணும். Lord, longing for holiness. நீதியின் மேல் பசி தாகம் பாக்கியம். ஐயோ ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தத்தின் மேல வாஞ்சியத்தால், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து பரிசுத்தமாய் வாழணும். என் ஆண்டவருக்கு பரிசுத்தமான ஒரு பாத்திரமாய் நான் காணப்படணும். அசுத்தங்கிறது வேண்டாம், அசுத்தங்கிறது எனக்கு வேண்டாம் தகப்பனே. ஆண்டவரே, அது அவமானத்துக்குரியது. ஐயோ, இன்றைக்கு அசுத்தம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு மாம்ச இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள். வேண்டாம் வேண்டாம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள் எடுத்து போடும். வேண்டாம் தாமை. தாழ்மையை தார், தாழ்மையை தார் ஆண்டவரே. நான் மேன்மை பாராட்ட என்ன உண்டு? கிருபையை தவிர என்னில் ஆண்டவரை மேன்மை பாராட்ட என்ன உண்டு? கிருபையாய் மன்னியும், என் பாவங்களை எல்லாம் மன்னியும். உடைய ரத்தத்தினால கழுவும். இயேசுவின் ரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தினால கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும் ஐயா ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்தினால என்னை முற்றுமாக பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து என்னை ஆண்டவரே, ஆண்டவரே, கிருபையாய் உமக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் மாற்றும். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் ஐயா. உடைய தாசை காய்ச்ச வைக்கிறேன் ஆண்டவரே. நிறனோடு கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், நிறனோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், என்னை பலப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம், என்னை வழிநடத்துறதுக்காய் ஸ்தோத்திரம், எனக்கு நீர் கிருபை காமிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவா ஆண்டவரே, எவ்வளவு மேலான கிருபை இது, எவ்வளவு மேலான உன்னதமான கிருபை இது ஆண்டவரே. ஒரு பாவிக்கு நீங்க கொடுக்கிற இந்த ஸ்லாக்கியத்தை நான் எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, ஆண்டவரே, மெய்யாலுமே தேவா தேவா நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிறேன். ஒரு நாளும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீ கொடுக்கிற ஈவுகளை நான் மறந்து விடக்கூடாது, கொடுக்கிற நன்மைகளை மறந்து விடக்கூடாது, கொடுக்கிற மேலான காரியங்களை மறந்து விடக்கூடாது. தேவா, உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.